Hello everyone, welcome back to my channel. Again, it's a new content with Tale of Two Cities. In the literature world, the topic name is Tale of Two Cities. So let's start one by one. So, Tale of Two Cities takes place in London and Paris before during the French Revolution in late 18th century. So, Tale of Two Cities எங்கே வந்து சிட்டிங் எடுக்கப்பட்டிருக்குன்னா லண்டன்லேயும் பாரிஸ்லேயும். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்னா ஃப்ரெஞ்ச் வழிமுறைகள் விதிமுறைகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி லேட் 18th சென்ச்சுரிஸில் ஃபாலோ பண்ணி லண்டன் அண்ட் பாரிஸில் இந்த சிட்டிங்கை கொண்டு வந்திருக்காங்க. தீம்ஸ்: resurrection, sacrifice, injustice and clash between oppression and revolution. So resurrectionனா என்னன்னு பார்ப்போம். Christianity, the religious Christianity, Jesus rising from the dead. ஸோ டெத்துலேருந்து கிறிஸ்டியானிட்டி ஜீசஸ் வந்து எழுந்து ப்ளெஸ் பண்ணுற மாதிரி ஒரு அர்த்தம், அதான் ரிசர்க்ஷன். அடுத்து சாக்ரிஃபைஸ்னால் ஒரு விஷயத்துக்காக நம்ம விட்டு கொடுக்குறது. இன்ஜஸ்டிஸ்னால் லாயலாக இல்லாமல் இருக்கிறது. கிளாஷ் பிட்வீன் அப்ரஷன் அண்ட் ரெவல்யூஷன். வே ஆஃப் லைஃப்னால் ரெவல்யூஷன், அப்ரஷன்னா அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட், உண்மையாக இல்லாமல். ஸோ மெயின் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். சார்ல்ஸ் டார்னே, a French aristocrat who rejects his family cruel ways. Sidney Carton, a disillusioned English lawyer who secretly loves Lucy. Lucy Manet, kind, compassionate woman who unites several lives. Dr. Alexandre Mante, Lucy's father, wrongly imprisoned in Bastille for 18 years. So next plot overview. So totally there are three book parts. Book 1, Recall to Life. So Recall to Life now, back to old memories in Ramari. Jarvis Lorry, a banker, reunites Dr. Manite with his daughter Lucy after his release from Bastille. பாஸ்டைல்னா ஃபாரஸ்ட் ப்ரிசன்லேருந்து அவங்க பொண்ணு வித் ஹிஸ் டாட்டர் பொண்ணு கூட வந்து ரீயூனைட் ஒன்று சேர்றாங்க ரிலீஸ்க்கு அப்புறம். டாக்டர் மனிட்டே இஸ் ஃபிசிக்கலி வீக் அண்ட் மென்டலி ஸ்கேர்ட் ஃப்ரம் இயர்ஸ் இன் ப்ரிசன். ஸோ அவங்க வந்து என்ன ஆகுறாங்கன்னா ஃபிசிக்கலாகவும் வீக்காக இருக்காங்க, மென்டலியாகவும் வீக்காக இருக்காங்க பயத்தில். லூசி ஸ்கேர் ஹெல்ப்ஸ் ஹிம் ஹீல். லூசி ஸ்கேர் அவளோட பயம் வந்து ஹீல் ஆகுது அப்படின்றாங்க, காயத்தை வந்து தனிய வைக்கிறாங்க. ஸோ இதுதான் புக் 1. புக் 2, The Golden Thread. Charles Darnay is on trial in London for treason but is acquitted when Sidney Carton points out their uncanny resemblance, creating doubt. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, ட்ரெசன்னா என்ன, சீட்டிங், ஒரு தன்னுடைய நாட்டை தன்னைத்தானே ஏமாத்துறது தான் ட்ரெசன்ன்றாங்க. பட் இஸ் அக்வைட்டட்னா அதை பற்றி கவலையே இல்லாமல் இருக்கிறது. கார்ட்டூன் பாயிண்ட்ஸ் அவுட் தேர் அன்கேனி ரிசம்பிளன்ஸ் கிரியேட்டிங் டவுட். இதனால் அவருக்கு வந்து டவுட் வருது. போத் டார்னி அண்ட் கார்ட்டூன் ஃபால் இன் லவ் வித் லூசி. ஷி மேரிஸ் டார்னி. டார்னேவும் கார்ட்டூனும் ரெண்டு பேரும் வந்து லூசிக்காக லவ் பண்ணுறாங்க. பட் லூசி வந்து டார்னேவை தான் மேரி பண்ணிக்கிறாள். கார்ட்டூன் டிஸ்பைட் இஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லைஃப் ஓவ்ஸ் டு டூ எனிதிங் ஃபார் லூசிஸ் ஹாப்பினஸ். கார்ட்டூன் டிஸ்பைட் கார்ட்டூன் வேர்ல்டு தவிர்த்து டார்னே வந்து என்ன நினைக்கிறாருன்னா அவளோட ஹாப்பினஸ்க்காக எது வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒன்று புக் 2ல் சொல்கிறாரு. புக் 3, Track of a Storm. During the French Revolution, Darnay returns to France to help friend but is arrested for being an aristocrat. Aristocratனா ஹையர் அஃபிஷியல்ஸ், ஹையர் பீப்புள்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஹெல்ப் பண்ணதுக்காக அரெஸ்ட் ஆகுறாங்க. டாக்டர் மனிட்டே வந்து ட்ரைஸ் டு சேவ். மனிட்டே வந்து சேவ் பண்ண பார்க்குறா யூஸிங் ஹிஸ் ஸ்டேட்டஸ் ஆஸ் அ ஃபார்மர் பிரிசனர் பட் ஃபெயில்ஸ். அது அவளால் முடியாமல் போயிடுது. It's revealed Dr. Manite wrote a letter in prison condemning the Evremond Monde family including Darnay. உண்மையை ரிவீல் பண்ணுறா போல இருக்கு லெட்டர் மூலயமா. டார்னே இஸ் சென்டென்ஸ் டு டெத். டார்னே வந்து சாக வைக்கிறாங்க.
Sydney cartoon secretly takes Darnay's place in prison thanks to their resemblance and is executed in his stead. சிட்னி கார்ட்டூனில் வந்து சீக்ரெட்டாக வந்து டார்னேவை வந்து ப்ரெசன்ட் பண்ணி ரிசம்பிளன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போமா, சிமிலர் டு சம்மன், ஒரே மாதிரி சிமிலர், இப்போது தான் ஃபேஸ் மாதிரி இன்னொரு ஃபேஸும் ஒன்றா மேட்ச் ஆகிறது தான் ரிசம்பிளன்ஸ். அந்த மாதிரி வச்சுட்டு அவங்கள சாகச்சிட்டு இவங்கள வந்து சேஃப்கார்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் புக் 3ல சொல்கிறாங்க. கீ தீம் கன்க்ளூஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபேமஸ் க்ளோசிங் சென்டிமெண்ட், இட் இஸ் ஃபார் பெட்டர் தேன் தட் ஐ டூ encapsulates the novel's moral. True greatness often comes from giving one's life for others and from believing in a better tomorrow even in the darkest times. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, நம்ம ஒருத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து அதுலேருந்து நம்ம வந்து அதில் வர ஹாப்பினஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட லைஃப் இன்னும் ரெயின்போ ஃப்ளையிங் கலர்ஸில் நம்மளோட லைஃப் வந்து பிரகாசமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வந்து க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ கீ தீம்ஸ் வந்து சாக்ரிஃபைஸ், ரிடம்ஷன், கார்ட்டூன்ஸ் செல்ஃப்லெஸ் ஆக்ட், ரிடம்ஸ் இஸ் வேஸ்டட் லைஃப். ஸோ சாக்ரிஃபைஸும் ரிடம்ஷனும் இருக்குது. இன்ஜஸ்டிஸ் அண்ட் ரெவல்யூஷன்னா ஒரு வே ஆஃப் லைஃப், ஒரு விதமான வாழ்க்கை. ரிசக்ஷன்னா கேரக்டர்ஸ் ஆர் மெட்டஃபோரிக்கல் ப்ராட் பேக் டு லைஃப், அதான் இறந்தவங்கள திரும்ப உயிர் தெழுந்து கொண்டு வரது தான் வந்து ரிசக்ஷன்.